இந்த நிறுவனம் வந்து பெரிய ஒரு விருட்சம் மாதிரி இருக்கிறதுனாலையும் ஒன்றும் இல்லை, இவ்வளோ 1000 பேர் வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து எந்த விதமான இடையூறுகளும் கருத்து வேறுபாடுகளும் இல்லாமல் இவ்வளோ பேரும் கட்டி காக்கிறதுங்கிறது வந்து ஒரு திறமை வேணும், முதல் திங். ரெண்டாவது, இவருடைய வியாபாரத்தில் மற்றவர்களுக்கு எந்த விதமான குறைபாடுகளும் இடையூறுகளும் இல்லாமல் நிர்வாகம் பண்ணியிருக்கிற இந்த அதிபர், அது பெரும் சிறப்பு அவருக்கு. அது வந்து பல பேருக்கு தெரியும், பல பேர் ஒன்றும் புகழ்ச்சியாகவும் சொல்கிறது கிடையாது. அதை அடுத்த நிறுவனத்துக்கு எந்த விதமான தொந்தரவும் கிடையாது இவரால். அது இல்லாமல் இந்த ஓனர் நிறைய பொது தொண்டுகள், ஆன்மீக தொண்டுகள், அது ஆலயங்களுக்கெல்லாம் நிறைய செஞ்சுருக்கிற நிறைய இருக்க சிப்பந்திகளுக்கு எவ்வளவுக்கு அளவு ஒரு பாதுகாப்பு தருணமோ விருப்பப்படி செய்யக்கூடிய அளவுக்கு அவர் நிறைய நடந்திருக்க இந்த சிப்பந்திகளை வந்து அப்படி அரவணைச்சு வேலை வாங்குறதில் திறமையானவர். நான் அவருடைய பழகினது வரைக்கும். அதுக்கப்புறம் நான் இப்போ ஒரு 5 years தான் நான் இங்கே ஒர்க் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இவர் அடிக்கடி வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருந்ததுனால அவருடைய அப்ரோச்சிங்ஸ் வந்து அவ்வளோ இனிமையாகவும் இருக்கும். கொஞ்சம் கூட கோபப்படாமல் அணுகுமுறைகள்லாம் இருக்கும். ஒரு தடவை வந்துட்டு போனாங்கன்னா இந்த கஸ்டமர் திரும்பி வரத்துக்கு உண்டான ஆவல் தூண்டக்கூடிய அளவுக்கு அவர் பிஹேவ் பண்ணுவார். எத்தனையோ நான் இவர்களை பார்த்துருக்கேன். நான் சுற்றுவட்டாரத்து கிராமங்கள், பக்கத்து உள்ள மாவட்டங்கள், அங்கே இருக்கிற இடங்கள்லாம் வந்து காரில் வந்தாங்கன்னா அவங்கள வந்து பில்லை வாங்கி பார்த்து அந்த பில்லுக்கு உண்டான ஒரு இது போக்குவரத்து செலவு இருக்குது பாருங்கள், அது ஒரு அன்பளிப்பு மாதிரி தருவார். அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அவ்வளோ தூரத்துலேருந்து காரில் வரவங்க இந்த பெட்ரோல் செலவு ஈடுகட்டக்கூடிய அளவுக்கு இருக்காங்கன்னா அதையே வந்து ஒரு கவர்ச்சிங்கிறத விட அவ்வளவு இதாக அணுகுமுறை வந்து நல்ல ஒரு இது இல்லாமல் பார்க்குறது. அது வந்து பெருந்தன்மைக்கு யாருக்கும் செய்ய முடியாது, அவர் அத்தனை பேர்த்துக்கும் செய்ய முடியாது, அத்தனை பேருக்கும் செய்கிறேன். வெளியிலேருந்து வரவங்களுக்கெல்லாம் அப்படியெல்லாம் செய்கிறேன். நிறைய வந்து தொண்டுகள் ஜாஸ்தி செஞ்சுருக்கேன். அந்த தொண்டு வந்து அந்த சிப்பந்திகளுக்கு நிறைய பலன் கிடைக்கிது. அந்த தொண்டால் அவருடைய குடும்பத்துக்கு நிறைய பலன் இருக்குங்கிறது வேறு. பட் அந்த தங்கிட்ட வேலை பார்க்குற சிப்பந்திகள் இருக்காங்க இல்லையா, இந்த நிறுவனம் இவ்வளோ ஆரோக்கியமாகவும் எழுச்சியாகவும் இருக்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அவங்களுக்கு நேர்லேயே எல்லாரும் பார்க்கலாம், இது நல்லா தெரியும். உழைப்புங்கிறது வந்து அவர்கிட்ட கற்றுக்கணும், நம்ம கற்றுக்கணும். அதே மாதிரி அணுகுமுறைங்கிறது வந்து பேசுகிறதுங்கிறது வந்து கொஞ்சம் கூட கர்வம் இல்லாமல் பேசுகிற ஒரு தன்மை இருக்குது பாருங்கள். அது வந்து எல்லாருக்கும் வராது. தொழிலதிபருங்கிறது தனி. அது இல்லாமல் பார்க்கும் பொழுது மற்றவர்களையும் கம்பேர் பண்ணிங்கன்னா இன்னார் கூட தான் பேசணும், நான் கூட பேசக்கூடாதுன்னு சில பேர் பாகுபாடு வச்சுருப்பாங்க. அந்த குணம் அவர்கிட்ட கிடையவே கிடையாது. ஒரு தன்னுடைய சிப்பந்தியிலேருந்து தன்னுடைய கஸ்டமர்ஸ் வந்து அத்தனை பேரையோடைய வந்து நிறுத்தி நின்று ஊரை விசாரித்து பேசுகிறது மாதிரி வர்றது வேறு எங்கேயும் பார்த்துருக்கிறது கஷ்டம். அந்த அணுகுமுறை இவர்கிட்ட ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் வரும். அதேமாதிரி இந்த ஆலயங்களுக்கு இருக்க பொறுத்தவரையில் எல்லோரும் நிறைய செய்ய மாட்டாங்க. ஆலய செலவுன்னு ஒரு குறிப்பிட்ட தொகை தான் வச்சுருப்பாங்க. அதுவும் ஒரு தரம் கொடுப்பாங்க, 2 தரம் கொடுப்பாங்க. பட் இவரை பொறுத்தவரையில் கொஞ்சம் கூட அதில் சோர்வு அடையாமல் இவ்வளோ போதும் அப்படிங்கிற இது இல்லாமல் ஆண்டுதோறும் செய்யக்கூடிய தொடர்ச்சியாக செய்யக்கூடியது இவரை தவிர வேறு யாரும் இது வரைக்கும் நான் என்னுடைய ஏஜுக்கு நான் வந்து அவ்வளோ கண்டதில்லை, கேட்டதும் இல்லை. ஒரு நிறுவனத்தில் செய்வாங்க, இந்த வருஷம் செஞ்சால் அடுத்த வருஷம் செய்ய முடியாதுங்க, கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க நிலைமை அப்படின்னு ஏதாவது சொல்லி அடுத்த வருஷம் வசூலுக்கு வரவங்கிட்ட ஏதாவது குறைச்சி கொடுக்கறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணுவாங்க. ஆனால் இவரை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா போன வருஷம் என்ன கொடுத்தோமோ அதுக்கு மேலே இந்த வருஷம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவராக கொடுப்பார், கேட்குறதுக்கு இல்லாமல். சுற்று வட்டாரத்து கோவிலில் உள்ளவங்க எத்தனையோ பேர் வருவாங்க. அந்த மாரியம்மன் கோயில் திருவிழாக்கள்லாம் வந்து நிறைய பேர் வருவாங்க. சின்ன சின்ன கோயில்காரங்க பசங்கள்லாம் வருவானுங்க. விநாயகர் சதுர்த்தி திருவிழாக்கள்லாம் வருவாங்க. அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசோர்வு இல்லாமல் போதும், கொடுத்த வரைக்கும் போதும், கொடுத்தாச்சப்பான்னு அடையணும் ஒரு வார்த்தை
சொன்னதில்லை இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அத்தனை பேரும் சலிக்காமல் வருவாங்க, அத்தனை பேரும் கொடுத்துருக்காங்க. தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு. அவருடைய இஷ்யூஸ் வந்து ரொம்ப அதை விட பாதுகாப்பாக இருக்காங்க. அவர் என்ன செஞ்சாரோ அதில் கொஞ்சம் கூட குறைவு இல்லாமல் அதை நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க அவங்க. அது திறமை வேணும். சில பேர் வந்து அப்பா செஞ்சதெல்லாம் வேண்டாம் போகும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனால் இவங்க பொறுத்தவரையில் அவர் என்ன செஞ்சாரோ அதில் கொஞ்சம் கூட குறைவு இல்லாமல் தொடர்ச்சியாக செய்கிறதுக்கு உண்டான மனசு அவங்களுக்கு இருக்குது. அதை செஞ்சுக்கிட்டும் வராங்க. கண்கூடாக பார்க்கலாம். அதை யாருக்கும் எந்த விதமான இடையூறுகளும் இல்லாமல் பார்க்கலாம். அவர் பிரிவு தான் எல்லாருக்கும் இருக்குமே ஒழிய, ஆனால் தெரியவே இல்லை. அவர் இருக்கிறது போலேயே தான் இருக்குது சூழ்நிலைகள். அந்த அளவுக்கு அவங்க வாரிசுகள் வந்து ரொம்ப திறம்பட பார்த்துக்கிட்டு வராங்க எல்லாரையும். அந்த லேபர்ஸை வந்து அவர் என்ன எப்படி பார்த்துக்கிட்டு இருந்தாரோ அதே புணர்ச்சி, அதில் எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் அப்பா இல்லை என்ன செஞ்சாரோ அதை கண்டினியூ பண்ணுறாங்க. அது பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. எந்த நிறுவனமும் ஒரு ஓனர் வந்து போனதுக்கப்புறம் அந்த ஓனருடைய இஷ்யூஸ் வேலைக்கு வந்தாங்கன்னா அதில் எதையாவது அது வேண்டாம் இது வேண்டாம்னு எதாவது குறைப்பாங்க. அது இவங்களை பொறுத்தவரையில் இது வரைக்கும் எந்த விதமான அதில் குறைவும் செய்யவே இல்லை. எந்த தொண்டுக்கும் சரிங்க, ஊதியத்தை பொறுத்தவரையிலையும் சரிங்க, அந்த ஸ்டாஃபுக்கும் சரிங்க, எந்த விதமான டிஃபரன்ஸும் இல்லாமல் அவர் இருந்த பொழுது எப்படி இருந்ததோ அதே மாதிரி கண்டினியூ பண்ணுறாங்க. அதாங்க அதோட பெரிய ஒரு நல்ல முயற்சிகள் வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. அது எல்லாருக்கும் பழிச்சுன்னே தெரியும் அவங்களுக்கு. நம்ம தலையை இருந்தவர் எப்படி பார்த்தாரோ அதே இது அப்பா பையங்க பார்த்துக்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க, பார்க்குறாங்க. நான் பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன் நிறைய பேர் சொல்லி. சாரதாஸ் பற்றினா பாக்கி நிறுவனங்களுக்கும் சாரதாஸுக்கும் நிறைய வித்தியாசம்னா அந்த லேபர்ஸை வந்து அணுகுமுறை வெட்ட ஜாஸ்தி ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் சார். அது எந்த லேபரும் அவர்கிட்ட வேண்டான்னு சொல்ல மாட்டான். எந்த வேலை சொன்னாலும் தவிர்க்காமல் செய்யக்கூடிய அந்த அளவுக்கு அவங்கள பழக்கி வச்சுருக்கார். ஒரு லேபர் சொன்னா கொஞ்சம் மூஞ்சி சுழிச்சுக்கிறதே கிடையாது எந்த லேபர்கிட்டையும். அந்த அடிமையாக ஆக்கிறதும் கிடையாது அவர். அந்த அளவுக்கு ஒரு ஒன்றி போய் ஒரு உறவினர் மாதிரியே பழகிறது, ஒரு என்ன வேணும்னு கேட்குறதுக்கு முன்னாடியே செய்கிறது, அந்த அணுகுமுறை அவர்கிட்ட நீங்கள் பழகி பார்த்தா தெரியும். அதனால் லேபர் வந்து வெய்கிறான்னா முதலாளிகிட்ட அவ்வளோ விசுவாசம் இருக்கக்கூடிய அளவுக்கு அவர் பிஹேவ் பண்ணுறனால தான் இந்த அளவுக்கு அவனுங்க அந்த லேபர்ஸ் இருக்காங்க கடையில். எல்லோரும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா 40 வருஷம் 30 வருஷம் சர்வீஸ் உள்ளவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு நிறுவனத்துக்கு பக்கத்தில் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் எந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னாலும் ஒரு 2 வருஷம் இருப்பான், ஒரு 10 வருஷம் இருப்பான். அதுக்கப்புறம் அந்த நிறுவனத்தை விட்டு அவன் வந்து கண்டிப்பாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தால் கூட நல்லா தெரியும். எந்த நிறுவனத்துலேயும் ப்ரைவேட் நிறுவனத்தில் ரொம்ப நாள் இருக்கிறது ரொம்ப சிரமம். ஏதாவது ஒரு காரணங்கள் வந்து ஏதோ ஒரு சின்ன இழைப்புகள் வந்து அப்போ தானே போயிடுவாங்க, இல்லாட்டி இவங்க அனுப்பிச்சிடுவாங்க. ஆனால் இவங்க இந்த முதலாளியை பொறுத்த வரையில் சிறு தவறுகள் செஞ்சாலும் அந்த தவறை சுட்டி காமிக்காமல் திருத்தத்துக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுத்து மீண்டும் அவனை வேலைக்கு சேர்த்துருக்கிறது இவருடைய பெருந்தன்மை. அது நல்லா நீங்கள் நல்லா அனுபவபூர்வமாக பார்க்கலாம். தவறு செய்தவர்களை நிறுத்துறதே கிடையாது. தவறு செய்தவர்களை திருத்தி அவங்கள கடையில் சேர்த்து வேலை வாங்குகிற திறமை அவர்கிட்ட மட்டும்தான் உண்டு. அந்த லேபரும் நம்ம சேர்த்துக்கிட்டாங்கன்னு மன எழுச்சி இல்லாமல் திரும்ப அதிகப்படியாக உழைக்கிறதுக்கு தயாராக இருந்துக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு நல்ல இந்த நிறுவனத்துக்கு ஒரு நல்ல துணை சார். அது நேற்றுன்னு பக்கத்தில் உள்ள தொழிலதிபர்கள்லாம் இவர் மேலே எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. அதான் அந்த அளவுக்கு இவர் நடந்துக்கிட்டு இருக்கார் சார். இந்த நிறுவனம்னு வரும்போது இன்னொருத்தன் அவனா இவனான்னு சொல்லுவாங்க சில நிறுவனங்களில். அந்த இது எந்த நிறுவனத்தோட முதலாளியும் அவருக்கும் இவருக்கும் தொடர்பு இருந்துக்கிட்டு தான் இருக்குங்களுடைய வெளிப்படையாகவும் சரிங்க, உள்புலவும் சேர்த்து பார்த்தாலும் சரிங்க, கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் ஒத்து போகக்கூடிய தன்மை, அரவணைக்கிற தன்மை இவர்கிட்ட அதிகமாக இருக்குது. அதையே இவர்களுடைய இஷ்யூஸும் பாதுகாத்துட்டு வராங்க. கொஞ்சம் இந்த ஒரு வருஷத்துலேயே, இந்த 6 மாதத்துலேயே அதையும் இவங்க வந்து கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாமல் தொடர்ச்சியாக பாதுகாக்கிறாங்க. அது ஒரு நல்ல பெருந்தன்மை சார். அது எத்தனையுமே நீங்கள்லாம் உங்களை மாதிரி ஆளெல்லாம் இருக்கணும்னு எத்தனையோ நான் சொல்லியிருக்கேன். வரையான்னு சொல்லியிருக்கேன். நான் கவர்மெண்ட் சர்வெண்ட்டில் இருந்ததுனால நிறுவனங்கிறது வந்து அந்த அளவுக்கு
ப்ரைவேட்ஸில் வந்து அளவுக்கு நம்மளை வச்சுக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு பயம், கேட்கவும் முடியாது, சேர்ந்துட்டு வேண்டான்னு போகவும் முடியாது. ரெண்டாவது என்னுடைய எப்படின்னா, நான் அவர் கூட நண்பர் மாதிரியே நிறைய பழகிட்டேன் ரொம்ப வருஷங்கள். அப்படி இருக்கும்போது சபார்டினேட்டாக போய் சேர்ந்து அவர்கிட்ட நம்மளால் உண்மையாக உழைக்க முடியுமா, உழைச்சா அவர் எப்படி கருத்து வேறுபாடு வராமல் இருக்குமா, ப்ரைவேட்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறதுனால கொஞ்சம் தயங்கி வரேன்னு சொல்லிகிட்டு இருந்திருக்கேன் எத்தனையோ முறைகள். அப்புறம் அவரை பார்த்து ஒரு தரம் என்னை கூப்பிட்டு, நீங்கள்லாம் வந்து நிறுவனத்துக்கு நிறைய ஒத்துழைப்பு கொடுக்கணும், நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னதோடு இது இல்லாமல், எனக்கு ஏற்கனவே இந்த நிறுவனத்தில் இருக்கணும், வந்து வேலை பார்க்கணும் ரொம்ப ஆவல் தான். அந்த அளவுக்கு நான் வந்து சுற்றிக்கிட்டு இருந்திருக்கேன் இந்த நிறுவனத்தை. இருந்தாலும் நண்பர் மாதிரி பழகிட்டு எப்படி இருக்கிறது அப்படின்னு ஒரு பய உணர்ச்சினாலேயே சேராமே இருந்தேன். அதுக்கப்புறம் உங்களுடைய அணுகுமுறையில் வந்து எனக்கு நீங்கள் கம்ப்ளீட்டாக ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக நீங்கள் வரலாம், இப்போ ஓய்வாக தான் இருக்கீங்களே அப்படின்னு சொன்னதுனாலையும், ரெண்டாவது எனக்கு நான் விருப்பம் பட்டது வெளியில் தெரியறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது இல்லையா, அதை வீணாக்க வேண்டான்னு பார்த்துங்கய்யா. எனக்கு வயசு இவ்வளோ ஜாஸ்தியாகுது, என்னுடைய உழைப்பு எப்படி எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு நான் உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கேன், உங்களுடைய ஆதரவு நிறைய இருக்கணும் எனக்கு அப்படின்னு சொல்லியும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வாங்கினா அந்த தைரியம் அந்த இது கொடுத்தார் எனக்கு. அதை நான் மறக்கவே முடியாது. லேபரை வந்து வாங்கன்னு தான் சொல்லுவாங்க, ஏன் நீ வேலையில் வரியாகி வந்து சேர்ந்துக்கியா, நல்லா இருப்பியா, நல்லா வேலை செய்வான்னு விட்டுருவாங்க. பட் இவர் என்கிட்ட அது மாதிரியெல்லாம் பழகவும் இல்லை, செய்யவும் இல்லை. டைரெக்டாக இப்படியே சொல்லி நீங்களாம் இருக்கணுங்க அப்படின்னு சொன்னேன். என்னுடைய பிஹேவியர் வந்து அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால் நான் வந்து இந்த பணிவு, இந்த என்ன சொல்கிறாங்களோ அதை செய்கிறதுங்கிறது என்கிட்ட, நான் கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கும்போது பிடிச்சி எனக்கு அதிகம். இந்த கர்வம் இல்லாமல் பழகிறதும், வேலை செய்கிற முதலாளிக்கோ ஆஃபீஸர்ஸ்க்கோ அவங்கக்கிட்ட வந்து கருத்து வேறுபாடு உண்டாகாமல் செய்கிறதும் என்கிட்ட ரொம்ப உண்டு. அதனாலேயே திரும்ப என்னை கவர்மெண்ட் அதிகாரிகளையும் என்னை திரும்ப வாழ்த்தியிருக்காங்க. அந்த இதில் எனக்கு இவர் ரொம்ப நிறைய ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருந்தார். நீங்களும் அதே மாதிரி அவர் அப்பா எப்படி நடந்துக்கிட்டாரோ அதில் ஒரு நூல் குறையாமல் அவங்க என்னை பாதுகாத்துட்டு வராங்க. எந்த விதமான ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் வராமல் இத்தனை வருஷமாக நடந்திருக்குன்னா இந்த ஒரே ஒரு நிறுவனமாக தான் இருக்கும். அதை அடித்து சொல்லலாம். கேன்டீன் எடுத்துக்கிட்டாலும் சரிங்க, நிர்வாகத்தில் எடுத்துக்கிட்டாலும் சரிங்க, லேபர்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரிங்க, அவங்களுடைய அணுகுமுறைகள் இவங்க ஓனர் கொஞ்சம் கூட மனம் சுழிக்காமல் அவங்கள வேலை வாங்குகிற திறமை ஜாஸ்தியாக அவங்ககிட்ட உண்டு. அதனாலேயே அந்த லேபர்கள் வந்து அவர் பேசுகிற பேச்சிலேயே மயங்கி போய் வேலை செய்கிற ஆட்கள் நிறைய இருக்காங்க. ஒரு முக்கியமான நிகழ்வு, எந்த நிறுவனமும் எந்த ஊர்லேயும் தமிழ்நாட்டிலேயே வேறு எந்த நிறுவனமும் செய்யாத ஒன்று, இஸ்லாமியர்களுக்காக ரம்ஜான் பண்டிகையின் போது நம்மளுடைய நிறுவனத்திலேயே ஒரு மேடை தயார் செய்து அதற்கு அந்த நேரத்தில் அவர்கள் ப்ரேயர் செய்யக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்புகள் செய்து கொடுத்து, அந்த ஒவ்வொரு நாளும் 30 நாட்களும் தொடர்ச்சியாக அவர்கள் செய்வதற்காக அந்த லிஸ்ட்டு அந்த ஹாஜியாரிடம் பெற்றுக்கொண்டு அதை அவர்கள் தெரிய இடத்தில் ஒட்டி அந்த நேரத்தில் அவர்கள் தொடர்வதற்காக உண்டான வசதி வாய்ப்புகளையும் கொடுத்து அவர்களுக்கு அந்த சிறு ஒரு அன்பளிப்பு மாதிரி ஒரு பெரிச்சம்பழம், கல்கண்டு, பழங்கள் வகைகள் அதுவும் ஒரு அன்பளிப்பாக கொடுத்து செய்யக்கூடிய நிறுவனம் இது ஒன்று மட்டும்தான். வேறு எங்கேயும் நீங்கள் பார்த்திருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு மக்களுக்கு வசதிகள் செய்து கொடுக்கிற நிறுவனம் இது ஒன்று. நம்மளுடைய நிறுவனத்திலேயே அந்த தொழுகைக்கு உண்டான நேரங்கள் மாறுபட்டு வரும். 30 நாட்களுக்கும் அது ராஜியார் அவர்களிடம் பெற்று அதை மக்கள் பார்வைக்குள்ள இடத்தில் ஒட்டியிருப்பார்கள். மக்கள் நன்றாக அதை படித்து விட்டு தெரிந்து கொள்ளலாம். அந்தந்த நேரங்கள் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நேரங்கள் மாறும். 30 நாளும் தொழில் செய்வதற்குண்டான வசதிகளும் வாய்ப்புகளும் உண்டாகி கொடுத்திருக்க நிறுவனம் இது ஒரே ஒன்று தான். வேறு எங்கேயும் தாங்கள் வந்து மற்ற எவரும் செய்ததாக இதற்கு பதிவு இல்லை எந்த இடத்திலும். அது ஒன்று முக்கியமானது ஒன்று. அது எந்த வருஷம் ஆரம்பித்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. இன்று வரைக்கும் அந்த தொழிலுக்குண்டான வசதிகள் செய்து கொடுக்கக்கூடிய நிறுவனம் அது ஒன்று தான். கண்டினியூஸாக நடந்து கொண்டிருக்கிறது.
அதற்கு இந்த அவர்களுடைய வாரிசுகளும் ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த நிறுவனம் இது மாதிரி மென்மேலும் வளர்ச்சி அடைந்து மக்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்து நிறுவனத்தில் உள்ள தொழிலாளர்களுக்கு இன்னும் நிறைய ஊக்கங்கள் செய்யக்கூடிய அளவுக்கு உதவிகள் செய்து கொடுத்து நடத்தும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நிறுவனம் நல்ல மெருமேலும் நல்ல வளர்ச்சி அடைய எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். வணக்கம்.